பொலிட்டிக்கல் லீடர் தான் அண்ணாமலை. இவர் ஐபிஎஸ்ல இருந்து இப்போ நியூ பொலிட்டிக்கல் பார்ட்டியை லான்ச் பண்ற அளவுக்கு வந்திருக்காரு. அவருடைய ஃபுல் ஜேர்னியை இந்த ஒரு வீடியோல பார்க்கலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சுகன்யாதி ஜர்னலிஸ்ட். அவருடைய இயர்லி லைஃப்ல அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார்? 1984 ஜூன் 4ஆம் தேதி கரூர் மாவட்டம் தோட்டப்பட்டின்ற ஒரு வில்லேஜ்ல ஒரு சாதாரண ஒரு விவசாய குடும்பத்துல பிறந்திருக்காரு. அவருடைய அப்பா பேரு குப்புசாமி, அம்மா பேரு பரமேஸ்வரி. இவங்க ஒரு சாதாரண வில்லேஜ் சைட்ல தான் வளர்ந்திருக்காங்க. இவருக்கு சின்ன வயசுல இருந்து எஜுகேஷன் மேல ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் ஆனது இருந்திருக்கு. என்னதான் இவரு வில்லேஜ்ல பிறந்து வளர்ந்திருந்தாலும் அவருடைய கோல்ஸ் ஆனது டெல்லி வரைக்குமே ரீச் ஆகிருக்கு. அண்ணாமலை வில்லேஜ் லைஃப்ல இருந்து ஒரு சிட்டி லைஃப்க்கும் வராரு. கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய பிஎஸ்சி காலேஜ்ல அவர் ஒரு மெக்கானிக் இன்ஜினியரிங்குமே படிச்சாரு. அதுக்கப்புறம் ஒரு ஃபேமஸான இன்ஸ்டிடியூட் ஆன ஐஐஎம் லக்னோல எம்பிஏ படிப்பையும் முடிக்கிறாரு. அவருடைய காலேஜ் லைஃப்க்கு அப்புறம் அவரு கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆகியும் அந்த ஒரு ஒர்க்குக்கு போல அவர் தேர்ந்தெடுத்த பாதை தான் யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம். இந்த ஒரு எக்ஸாமுக்கு அவருடைய கடின உழைப்பால அவரு பாஸும் ஆகுறாரு. 2011ல அவர் ஐபிஎஸ் ஆக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. தமிழ்நாட்டில இருந்து போன அண்ணாமலை கர்நாடகாவில ஐபிஎஸ் ஆக பணிபுரிஞ்சாரு. கர்நாடகாவில உதவி காவல் கண்காணிப்பாளர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர்னு சொல்லிட்டு அவருடைய பணியை சிறப்பா செஞ்சிருந்தாரு. அவரோட டைம்ல அவர் நேர்மையாக ஒரு கடுமையான ஒரு போலீஸ் ஆபீசரா அங்க ஒரு ஒர்க் பண்ணாரு. அது மட்டும் இல்லாம மக்கள் மத்தியில அவர் ரொம்பவே ஃபேமஸும் ஆனாரு. மக்கள் மத்தியில அவர் ஒரு ஐபிஎஸ் சிங்கமாக அவரை பார்த்தாங்க. அவருடைய அந்த ஒரு சிறப்பான பணியை பார்த்து மக்கள் எல்லாருமே அண்ணாமலை பார்த்து அட்ராக்ட் ஆனாங்க. 2011ல இருந்து 2019 வரைக்கும் ஐபிஎஸ் அதிகாரியாக அண்ணாமலை ஒர்க் பண்ணாரு. 2019க்கு அப்புறம் அண்ணாமலை ஐபிஎஸ்ல இருந்து ரிசைன் பண்ணிட்டும் வராரு. இந்த ஒரு செய்தி எல்லாருக்குமே அதிர்ச்சியை ஏற்படுத்திச்சு. அவர் சைட்ல இருந்து இந்த ஒரு அரசு அமைப்புகள்ல மட்டும் இல்லாம மக்கள் கூட நேரடியாக அவர் பணி செய்ய விரும்புறாருன்னு சொல்லிட்டு ஒரு செய்தியும் வந்துச்சு. ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்த அண்ணாமலை 2020ல பாரதிய ஜனதா பார்ட்டியில இணைறாரு. அவர் அரசியலுக்கு வந்த கொஞ்ச நாட்கள்லயே அவரை எல்லாருக்குமே தெரியவும் ஆரம்பிச்சிச்சு. 2021ல தமிழ்நாட்டோட மாநில தலைவராகவும் அவர் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. இந்த ஒரு பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் அவருடைய லைஃபையே சேஞ்ச் பண்ணி இருந்துச்சு. அண்ணாமலை வெறும் ஐபிஎஸ் ஆக மட்டும் இல்லாம அரசியலுமே அவருடைய பணிகளை செஞ்சுட்டு வந்தாரு. இவரு 2021 சட்டமன்ற தேர்தல்ல அரவக்குறிச்சியில போட்டியிட்டாரு. அதுக்கப்புறம் 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல கோயம்புத்தூர்ல போட்டியிட்டாரு. ஆனா இந்த ரெண்டு தேர்தல்லையுமே அவர் வெற்றி பெறல. அவர் அந்த இடத்துல நின்று ஜெயிக்கலனாலும் தமிழ்நாட்டு அளவுல அண்ணாமலை அவருடைய பேச்சு மக்களிடத்துல மிகப்பெரிய ஒரு கவனத்தை ஈர்த்து இருந்துச்சு. பல யங்ஸ்டர்ஸ் பிஜேபில ஜாயின் பண்ணியும் இருந்தாங்க. கரப்ஷன் பண்றது, அதுக்கப்புறம் திராவிட கட்சிகளை அவர் கடுமையான ஒரு விமர்சனத்தையும் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் அண்ணாமலைக்கும் பிஜேபிக்கும் ஒரு சில கருத்து வேறுபாடுகள்லாம் வருது. 2025ல ஏப்ரல் மாதத்துல நயினார் நாகேந்திரன் தமிழ்நாட்டோட மாநில தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. மாநில அரசியலா இல்ல தேசிய அரசியலான்னு சொல்லிட்டு பல கருத்து வேறுபாடுகளும் வந்துட்டு இருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு கருத்து வேறுபாடுகளுக்கு நடுவுல அண்ணாமலை அவர்கள் ரிசைனும் பண்ணியிருக்காரு. 2021ல இருந்து 2026 வரைக்கும் பாரதிய ஜனதா பார்ட்டியில அண்ணாமலை அவர்கள் இருந்தாரு. 2026 ஜூன் மாதம் 5ஆம் தேதி ஒரு பிக்கஸ்டான பொலிட்டிக்கல் அனௌன்ஸ்மெண்ட்டை அண்ணாமலை அவர்கள் கொடுத்திருந்தாரு. அவர் அபிஷியலா பிஜேபில இருந்து ரிசைனும் பண்ணியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம ஒரு நியூ பொலிட்டிக்கல் பார்ட்டியை அவர் கிரியேட் பண்ண போறாருன்னு சொல்லியிருந்தாரு. அவர் ஒரு புதிய அரசியல் பாதையை உருவாக்க போறாருன்னு சொல்லியிருக்காரு. இந்த ஒரு காலகட்டத்துல இன்னொரு புதிய கட்சியானது தேவையா? ஒரு டூத் பேஸ்டோ இல்ல ஒரு அரிசியோ நம்ம ஒரு கடைக்கு போய் வாங்கினோம்னா பல கடைகள்ல ஏறி போய் நின்று அதோட தரத்தை பார்த்து தான் நம்ம வாங்குவோம். அதே மாதிரிதான் லைஃப்ல பாலிடிக்ஸ்னு அண்ணாமலை சொல்றாரு. பொலிட்டீஷியனும் மக்கள் அவங்களுடைய தரத்தை பார்த்து தேர்ந்தெடுப்பாங்கன்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அவர் பிஜேபில இருந்து விலகினதுக்கு அப்புறம் வீத லீடர்ஸ் சொல்லிட்டு ஒரு புதிய இயக்கத்தை அறிவிச்சிருந்தாரு. இந்த இயக்கத்தோட ஒரு முக்கிய கோல் ஆனது என்ன? தூரத்துல இருந்து கை காட்டக்கூடிய ஒரு பார்ட்டி மாதிரி இல்லாம ஒரு பக்கத்து வீட்டுல இருக்கவங்கள மாதிரியான ஒரு பார்ட்டியாக இது இருக்கும்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் மக்கள் ஏன் இவங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க, இந்த மாதிரியான கேள்விகள்லாம் நம்ம கேட்க கூடாது. அவங்களுடைய டிசிஷனுக்கு நம்ம மதிப்பளிக்கணும்னு சொல்றாங்க. அண்ணாமலை அவருடைய பார்ட்டியானது ஜென்சில இருந்து முதியவர்கள் வரைக்கும் யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அதை பார்த்து செய்யக்கூடிய ஒரு அரசாக இருக்கும்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம ஒரு பொலிட்டீஷியன்னா அவங்களுக்கு இந்த ஒரு கால வரையறையானது இருக்கணும். அவங்களே கடைசி வரைக்கும் இருக்கக்கூடாது, அவங்களுடைய ஃபேமிலில இருக்கிறவங்களே கடைசி வரைக்கும் இருக்கக்கூடாது. எல்லாருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டியானது கொடுக்கப்படும். இருந்தவங்களே ரிப்பீட்டட்
லிமிட்டடா வந்து அரசியல்ல இருக்கக்கூடாது, அதுக்குமே ஒரு சில டைம் லைன் எல்லாமே வைக்கப்படும்னு சொல்றாரு. சோ யங்ஸ்டர்ஸ்க்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இதுல கொடுக்கப்படும்னு சொல்றாங்க. சோ இந்த அரசியல்ன்றது ஒருத்தரை சார்ந்தது மட்டும் கிடையாது, மக்கள் தான் இதுல உண்மையான தலைவர்களாக இருக்காங்க. தமிழ்நாட்டுல ஒரு நியூ அரசியலானது தேவை. இந்த கல்ட் பாலிடிக்ஸ்ன்றதெல்லாம் இல்லாம இருக்கணும்ன்றதையும் அவர் சொல்லியிருக்காரு. வீடு லீடர்ஸ்னு சொல்லிட்டு அவர் ஒரு இன்வைட் டீம் அழைச்சிருந்தாரு. அதுல அவங்கள மெம்பரா ஜாயின் பண்ணிக்கவும் சொல்லியிருந்தாரு. இது வரைக்குமே 12 லட்சத்திற்கும் மேற்பட்டவங்க வீடு லீடர்ஸ்ன்ற இன்வைட் மூலமாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. இன்னுமே அதை இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ யங்ஸ்டர்ஸ் கிட்ட இருந்து நல்ல ஒரு வரவேற்பானது அண்ணாமலைக்கு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம யங்ஸ்டர்ஸ் இன்னுமே ஒரு சேஞ்சை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அண்ணாமலையே ஏன் யங்ஸ்டர்ஸ் சப்போர்ட் பண்றாங்க? அண்ணாமலை அவர்களுக்கு ஆல்ரெடி பொலிட்டிக்கல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது இருக்கு. அதுக்கப்புறம் அவரு எஜுகேஷன்லயுமே சிறந்து இருந்திருக்காரு. ஐபிஎஸ் அதிகாரியாகவும் இருந்து அவரோட பணியை சிறப்பா செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பிரஸ் மீட் வச்சாலுமே அவருடைய ஆன்சர்ஸ் டைரக்டாவே இருக்கும். இந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே அண்ணாமலையை பார்த்து மக்கள் சைட்ல இருந்து அட்ராக்ட் ஆகுறாங்க. ஓகே, இப்போ 2031ல எப்படி இருக்க போகுது? ஆல்ரெடி 2024ல தமிழக வெற்றி கழகம் ஸ்டார்ட் பண்ணி 2026ல ஃபர்ஸ்ட் டைம் யாருமே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஃபர்ஸ்ட் டைம் விக்டரி அவங்க எடுத்திருந்தாங்க. வந்த கொஞ்ச நாள்லயே விஜய் அவர்கள் சிஎம் கேண்டிடேட்டா ஆயிட்டாரு. அதே மாதிரி 2031 தேர்தல்ல அண்ணாமலை அவர்கள் நிக்க போறாரு. இந்த ஒரு பார்ட்டி ரிலேட்டடா யோசிக்கிறதுக்கு அவருக்கு கொஞ்சம் டைம் ஆனது வேணும்னு சொல்லியிருக்காரு. ஸோ 2031 தேர்தல்ல அண்ணாமலை அவர்களுடைய பார்ட்டியானதும் வரப்போகுது. ஒரு சிஎம்ஆல மட்டும் எல்லாமே சேஞ்ச் பண்ணிட முடியாது, ஒரு அரசியல் தலைவர்களால மட்டும் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட முடியாது. ஒரு கவுன்சிலர்ல இருந்து மேயர், எம்எல்ஏ, எம்பி, சிஎம் சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய எல்லா அபிஷியல்ஸும் அவங்களுடைய ஒர்க்கை கரெக்டா பண்ணணும். அப்பதான் ஒரு சேஞ்ச் ஆனது வரும்னு சொல்றாரு. அண்ணாமலை அவர்களுடைய பார்ட்டியை பத்தி கூடிய சீக்கிரம் அப்டேட்ஸ் ஆனது அண்ணாமலை அவர்கள் வெளியிடுவாங்க. 2031ல அண்ணாமலை அவர்களுடைய பார்ட்டியும் வரப்போகுது. உங்களுடைய ஆதரவானது அண்ணாமலைக்கு இருக்குமான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் 4 முனை போட்டியானது இருந்துச்சு. அதாவது டிஎம்கே, ஏடிஎம்கே, என்டிகே அண்ட் டிவிகே. இப்போ நியூவா ஒரு பார்ட்டியானது வரப்போகுது. ஸோ 5 கார்னர் எலெக்ஷன் ஆனது 2031ல நடக்க போகுது. 2031 தேர்தலானது எந்த அளவுக்கு எக்ஸைட்மெண்ட்டையும் ஒரு சேஞ்சஸையும் கொண்டு வர போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே பார்க்க போறோம். உங்களுடைய சப்போர்ட் ஆனது நியூவா வரப்போற அண்ணாமலை பார்ட்டிக்கு இருக்குமா? நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ 2031ல எந்த ஒரு 2 பார்ட்டிக்கு டஃபஸ்டான ஒரு காம்படிஷன் ஆனது இருக்க போகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பை.